நீங்க எப்பவாவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா, அடுத்த 5 வருஷத்துல நான் எங்க இருப்பேன்? அந்த கேள்வி உங்க மனசுல ஒரு நொடி கூட நின்னிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு 21 நாள் சவால் கொடுக்க போறேன். ஆனா இது சாதாரண சவால் இல்ல. இது உங்க பழைய நீங்க இறந்து, புது நீங்க பிறக்கிற 21 நாள் பயணம். இத நீங்க முழு மனசோடு 21 நாள் செஞ்சா, நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தர்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவரோட நிஜ கதை கொடுத்திருக்கேன். உங்க வாழ்க்கை இனி ஒருபோதும் பழைய மாதிரி இருக்காது. ஆனா முதல்ல ஒரு கதை கேட்கணும். ஏன்னா இந்த சவால் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியணும்னா, ஒரு உண்மையான மனுஷங்க கதை தெரியணும். ரெடியா? அப்ப கண்ண மூடி ஒரு ஆழமான மூச்சு வாங்குங்க. நாம ஆரம்பிக்கலாம். நண்பா, நீ இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறாய் என்றால், உன் உள்ளே ஒரு தீ இன்னும் அணையல. அந்த தீயைத்தான் நான் இப்போ இன்னும் கொஞ்சம் தூண்டிவிடப் போகிறேன். சாணக்கியர் ஒரு வார்த்தை சொன்னார். யாரோ ஒருவன் உன்னை தோற்கடிக்க முடியும் என்று நினைத்தால், அவன் முதலில் உன்னை வெல்ல வைத்து விட வேண்டும். அதாவது, உன்னை தோற்கடிக்க முடியும் என்று வெளியில இருக்கிறவன் நினைப்பதற்கு முன்பே நீ உன்னையே தோற்கடிச்சிட்டு இருக்கிறாய். நீ தினமும் என்ன சொல்றே? என்னால முடியாது. எனக்கு டைம் இல்ல. என் ஜாதகம் இப்படி இருக்கு. என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே தோத்துட்டேன். இந்த வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வெளியே வரும்போது, அது உன் ஆழ்மனசுக்கு ஒரு கட்டளை மாதிரி போகுது. அது அந்த கட்டளையை நிறைவேற்ற ஆரம்பிச்சிடுது. எனவே இனி ஒரு விஷயம் மட்டும் மாற்று. நீ உன் வாயிலிருந்து வெளியே வர்ற வார்த்தைகளை கவனி. சாணக்கியர் சொன்னார், ஒரு மனிதனின் எதிரி அவனுடைய வாய்தான், அவனுடைய ஆயுதமும் அவனுடைய வாய்தான். நீ இப்போ உன் எதிரியா இருக்கிறியா? அல்லது உன் ஆயுதமா இருக்கிறியா? நண்பா, உண்மையா சொல்லு. உன் மனசுல இப்ப என்ன நடக்குது? ஒரு சின்ன வாய்ஸ் சொல்லுதா? ஆமா, நான் மாறணும். ஆனா எப்படி? அந்த வாய்ஸை இப்போ கொஞ்சம் உரக்க கேளு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீ மாறணும்னா 3 விஷயம் மட்டும் போதும். நீ தகுதியானவன் என்று நம்பு. இல்லைன்னா உலகம் உன்னை ஒருபோதும் தகுதியானவனா நடத்தாது. நீ தோல்வி அடைவது உன்னை அழிக்காது என்று தெரிஞ்சுக்கோ. தோல்வி உன்னை அழிக்கல. ஆனா தோல்வியை பயந்து ஓடுறது உன்னை அழிக்கும். உன் நேரத்தை வீணாக்காதே. ஒரு நாள் 24 மணி நேரம். அதுல 8 மணி நேரம் தூங்கு. மீதி 16 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் உன்னை முன்னேற்ற விஷயத்துக்கு செலவழிக்கிறே? சாணக்கியர் ஒரு மிக கடுமையான வார்த்தை சொன்னார். ஒரு நரி கூட தன் வாலை மறைக்க முடியும். ஆனா ஒரு மனிதன் தன் பலவீனத்தை மறைக்க முடியாது. எனவே இனி பொய் சொல்லாதே. உனக்கு தெரியும். நீ என்ன பலவீனமா இருக்கேன்னு நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா அதே நேரத்துல இதையும் மறக்காதே. உன்கிட்ட இருக்கிற ஒரு சக்தி உனக்கே தெரியல. அந்த சக்தி எப்போ வெளியே வரும் தெரியுமா? நீ இனி போதும்னு முடிவு எடுக்கும்போது. அந்த ஒரு முடிவு எடுக்கிற நொடி உன் உள்ளே ஒரு பெரிய போர் ஆரம்பமாகுது. அந்த போர்ல ஜெயிக்கிறவன் மட்டுமே வாழ்க்கையில ஜெயிக்கிறான். நண்பா, நீ இப்போ உன் மனசுல ஒரு பெரிய கேள்வி கேளு. நான் இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போறேன்? அந்த கேள்விக்கு பதில் உனக்கு தெரியும். அந்த பதிலை இனி தள்ளி போடாதே. சாணகியர் சொன்னார், நேரம் கடந்து போனால் திரும்பி வராது. வாய்ப்பு கடந்து போனால் திரும்பி வராது. ஆனால் மனிதன் மாற முடிவு செய்தால் அவனை தடுக்க எதுவும் இல்லை. இப்போ உன் முடிவு என்ன? நீ இன்னும் அழுதுட்டே இருக்க போறியா? அல்லது இனி உன் கண்ணீரை வலிமையா மாத்த போறியா? நான் உன்னை நம்புறேன். ஏன்னா உன்னை பத்தி உனக்கு தெரியும். உன்னோட உள்ள இருக்கிற அந்த தீ இன்னும் அணையல. அந்த தீயை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கு. இனி ஒரு நாள் கூட வீணாக்காது. உன் கனவு உன்னை கூப்பிடுது. உன் எதிர்காலம் உன்னை காத்திருக்கு. உன் பழைய பலவீனங்கள் உன்னை விட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. நண்பா, எழுந்திரு. இனி உன் வாழ்க்கை உன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அதை நீ ஆளு. அதை நீ ஜெயி. அதை நீ மாற்று. இப்போ ஒரு ஆழமான மூச்சு வாங்கு. உன் மனசுல சொல்லு, இனி போதும். இனி நான் மாறுவேன். இனி என் வாழ்க்கை என் கையில். அதுதான் உன் முதல் ஜெயம். அந்த ஜெயத்தோடு இனி நட. நான் உன்னோடு இருக்கேன். எழுந்திரு. நண்பா, உலகம் உன்னை காத்திருக்கு. ஓம் சாந்தி. 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 அவ பேர் அர்ச்சனா. கோயம்புத்தூர்ல தான் வீடு. வயசு 29. அரசு ஆபீஸ்ல கிளார்க். மாச சம்பளம் 38,000. காலை 8 மணிக்கு ஆபீஸ், மாலை 7 மணிக்கு வீடு. ஆனா அவ மனசுல ஒரு கனவு இருந்துச்சு. தனியா ஒரு சின்ன காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும். ஆனா அவளோட மனசுல ஒரு வாய்ஸ் தினமும் சொல்லிட்டே இருந்துச்சு. உன்னால முடியாது. உனக்கு எங்க இருந்து பணம் வரும்? என்ன யோசிச்சு இப்படி கனவு காண்றே? இருக்கிற பார்த்து போதும். ஆசைப்படாத. அவ அம்மா கூட சொல்லுவாங்க. டேய், நல்லா வேலை இருக்கு. போதும். ஏன் தேவையில்லாத ஆசை? அர்ச்சனா ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்து படுக்கையில படுத்து அழுவா. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடுமோன்னு பயப்படுவா. ஆனா ஒரு நாள் அவ யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தா. அதுல ஒருத்தர் சொன்னாரு, நீங்க உங்க ஆழ் மனசுல என்ன நம்புறீங்களோ, அதைத்தான் வாழ்க்கை உங்களுக்கு தருது.
அப்போ அர்ச்சனாவுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. என் மனசு இப்போ என்ன கீழே இழுக்குது. நான் அத மாத்தினா வாழ்க்கையும் மாறுமா? அவ அப்படியே முடிவு பண்ணிட்டா. 21 நாள் சங்கல்ப சவால் ஆரம்பிக்க போறேன். ஆனா இப்ப கேளுங்க. முதல் 9 நாள்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அடுத்த பகுதியில சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ ஒரு கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லுங்க. உங்க மனசுல இப்ப என்ன வாய்ஸ் அதிகமா பேசுது? என்னால முடியும்னு பேசுதா? அல்லது என்னால முடியாதுன்னு பேசுதா? பதில் உங்களுக்கு தெரியும். அந்த வாய்ஸை மாத்தினா உங்க வாழ்க்கையே மாறிடும். அப்போ இப்ப நாம மெயின் சங்கல்பத்துக்கு போலாமா? கண்ணாடி முன்னாடி நின்னுக்கோங்க. உங்க கண்ணுல பாருங்க. உரக்க சொல்லுங்க. என் கூட சேர்ந்து நான் உங்க பேர மெதுவா சொல்லுங்க. இன்னைக்கு என் பழைய கதை முடிஞ்சு போச்சு. என் பயம், சோர்வு, சந்தேகம், முடியாதுன்னு சொல்ற வாய்ஸ். இதையெல்லாம் நான் இப்போ விட்டுறேன். நான் தகுதியானவன் தகுதியானவள். நான் என் கனவுக்கு தகுதியானவன். நான் அன்புக்கு, மகிழ்ச்சிக்கு, செல்வத்துக்கு தகுதியானவன். என் உடம்பு தினமும் வலுப்படுது. என் மனசு அமைதியா, தெளிவா, சந்தோஷமா இருக்கு. என் பணம் என் வாழ்க்கையில ஓட ஆரம்பிச்சிருக்கு. என் உறவுகள் மெதுவா குணமாகுது. நான் தினமும் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். நான் தினமும் ஒருத்தருக்கு நன்றி சொல்றேன். நான் தினமும் என் கனவை 60 வினாடி தெளிவா பார்க்கிறேன். வர்ற சின்ன சின்ன தடைகள் எல்லாம் என்ன ஸ்ட்ராங்கா ஆக்க தான் வருது. நான் சிரிச்சு அதை கடந்து போறேன். 2026 டிசம்பர் 31 அன்னைக்கு நான் பழைய நானா இல்லாம பிரகாசமான, வெற்றிகரமான, மகிழ்ச்சியான புது நானா இருப்பேன். என் அருமை ஆழ்மனசே, இதை நீ முழுசா ஏத்துக்கோ. இதை உண்மையா நம்பு. இதை என் புது வாழ்க்கையா மாத்து. நன்றி, நன்றி, நன்றி. என் புது எனக்கு நன்றி. பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பா, இந்த வீடியோ நீ இப்போ பார்க்கறேன்னா, இது உனக்காகத்தான். யூனிவர்ஸ் உன்னை பார்க்க வச்சிருக்கு. இல்லைன்னா இந்த நொடி, இந்த இடம், இந்த வீடியோ உன்னோட கண்ணுல வர வாய்ப்பே இல்ல. இப்போ அர்ச்சனா கதைக்கு திரும்பலாமா? முதல் 9 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சந்தேகம் வந்துச்சு. இது எல்லாம் வேலை செய்யுமான்னு தோணுச்சு. ஆனா அவ நிறுத்தல. நாள் 10ல ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சது. அவ ஆபீஸ் லஞ்ச் டைம்ல ஒரு புது ஃப்ரெண்ட் கிட்ட தன்னோட காஃபி ஷாப் கனவை சொன்னா. அந்த பொண்ணு சொன்னா, "அர்ச்சனா, என் கசின் ஃபுட் பிசினஸ் பண்றா. அவகிட்ட பேசட்டுமா?" அதுக்கு அப்புறம் நாள் 10 கிட்ட மிகப்பெரிய ஆச்சரியம் நடந்துச்சு. சின்ன சஸ்பென்ஸ் பாஸ். அந்த கசின் அர்ச்சனாவை பார்க்க வந்தா. 2 பேரும் 3 மணி நேரம் பேசினாங்க. அந்த பையன் சொன்னான், "நீங்க ஐடியா கொடுங்க. நான் முதல் 6 மாசத்துக்கு ரெண்ட் பிளஸ் செட்டப் செலவு பாதி எடுத்துக்கிறேன். அப்புறம் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கலாம்." அர்ச்சனா அழுதுட்டே இருந்தா. எனக்கு இது நடக்குதான்னு நம்ப முடியல. இப்போ 2026ல அவளோட ஆர்கனாஸ் ப்ரூ கோயம்புத்தூர்ல 2 கிளைகள் ஆயிடுச்சு. மாசம் 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம். அதே அர்ச்சனா தான் என்னால முடியாதுன்னு அழுதவ. இப்ப சொல்லுங்க, இதுல மாற்றம் எங்க ஆரம்பிச்சது? வெளியில இல்ல, உள்ள ஆரம்பிச்சது. இப்போ நாம எப்படி இதை செய்யலாம்னு மிக எளிமையா பார்ப்போம். ஒரு நோட் எடுங்க. டே 1ல ஆரம்பி தினமும் 2 முறை உறக்க சொல்லுங்க. காலை பிளஸ் இரவு. ஒரு சின்ன வெண் நடந்தா எழுதுங்க. சோதனை வந்தா இது என்னை வலுப்படுத்த வருதுன்னு சொல்லுங்க. தண்ணி, சாப்பாடு, தூக்கத்துல கூட சின்ன சங்கல்பம் சொல்லுங்க. இந்த 21 நாள் நீங்க தனியா இல்ல. உங்க ஆழ் மனசு உங்களோட இருக்கு. நானும் உங்களோட இருக்கேன். கடைசியா ஒரு வார்த்தை. நீங்க மாற தகுதியானவங்க. உங்க கனவு சாத்தியமானது. உங்க புது வாழ்க்கை இப்பவே ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு டே 1 ரொம்ப அழகா ஆரம்பி. சரியா? இந்த வீடியோ உங்களை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமுக்குங்க. 21 நாள் முடிச்சு. கம்ப்ளீட்டட் 21 டேஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை பாராட்டுறேன். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. நல்லா சிரிச்சிட்டு தூங்குங்க. லவ் யூ ஆல் சோ மச். டேக் கேர். நாளைக்கு சந்திப்போம். பை பை.